ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மனித உடம்பு என்பது ஒரு ஜடம், உயிர் என்பது ஒரு இயக்கம், ஆன்மா என்பது மனதின் பதிவுகள். இந்த ஜடமாகிய இந்த உடம்பும் இயக்கமாகிய அந்த உயிரையும் நம்மளால் உணர முடியுது. ஆனால் ஆன்மா என்ற அந்த மனதின் பதிவுகளை நம்மளால் உணர முடியறதில்ல. நமக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை நம்ம உணர முடியாமல் மறைக்கிறது எது அப்படின்றத தவஞானி திருமூலர் ஒரு சில பாடல்களில் விளக்குறார். மரத்தை மறைத்தது மாமதி யானை, மரத்துள் மறைந்தது மாமதி யானை, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்துள் மறைந்தது பார் முதல் பூதமே. அதாவது ஒரு யானை பொம்மை, மரத்தால் செய்யப்பட்ட ஒரு யானை பொம்மையை ஒரு குழந்தை பார்க்கும்போது அது கண்ணுக்கு அது ஒரு யானையாக தெரிகிறது. இதுவே மரத்தை பற்றிய நல்ல அறிமுகம் இருப்பவர் ஒரு ஆசாரி பார்க்குறாரு அப்படின்னா இது என்ன மரத்தால் செய்யப்பட்ட யானை பொம்மைன்னு அந்த மரத்தை பார்க்குறார். இதே மாதிரி இந்த பிரபஞ்சம், இது பஞ்சபூதங்களால் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசத்தால் ஆக்கப்பட்ட இந்த பூலோகம். இங்கே உயிரினங்கள் இருக்குது, ஜடப்பொருட்கள் இருக்குது. உயிரினங்குள்ள ஜீவராசிக்குள்ள ஜீவாத்மா இருக்குது, பரமாத்மா இருக்குது. ஜடப்பொருட்களுக்குள்ளேயும் அந்த பிரம்மம் இயங்கி கொண்டு இருக்குது. ஆனால் நம்ம கண்ணுக்கு இங்கே இருக்கிற உயிரினங்களும் இந்த ஜடப்பொருட்களும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுதே தவிர அதை இயக்கக்கூடிய மூலக்கூறான அந்த பரபிரம்மம் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை. எது இதை நம்ம மறைக்குது? ஒரு ஜீவராசிக்குள்ளேயும் ஜீவாத்மா பரமாத்மா இருக்குது. ஜடப்பொருட்களுக்குள்ளேயும் அது இயக்கமாக பரம்பொருள் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு அணுவும் இங்கே இயங்குது இல்லை. ஜடப்பொருட்களுக்குள்ளேயும் அந்த அணு இயங்குது, உயிரினங்களுக்குள்ளேயும் அது இயக்கமாக இருக்குது. ஜடப்பொருட்கள் இயங்காமல் இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற அணு இயங்கிட்டு இருக்குது. உயிரினங்களுக்குள்ள உயிர் என்ற இயக்கம் இருக்கிறதால அங்கே ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இருக்குது. ஆனால் நம்ம கண்ணுக்கு அது தெரியுதானா? தெரியுதில்லை. எது அதை மறைக்குது? அது இன்னொரு பாடலில் சொல்கிறார். பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம், தன்னை மறைத்தது தன் கரணங்களாம், தன்னில் மறைந்தது தன் கரணங்களே. இந்த பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம்னா பொன்னால் ஆக்கப்பட்ட அந்த ஆபரணம். அந்த நகை கடைக்கு போகிறோம், டிசைனாக நகையை பார்க்குறோம். அந்த டிசைன்கள் மட்டுமே நம்ம கண்ணுக்கு அப்போ தெரியுது. அந்த மூலக்கூறான அந்த தங்கம் என்ற அந்த மூலக்கூறு அப்போ தெரியுறதில்லை. இதுவே ஒரு நகை கடைக்காரர்கிட்ட எடுத்து போய் நகையை கொடுத்தோன்னா அவர் டிசைனை பார்க்குறது இல்லை, இது எத்தனை கேரட்டுன்னு பார்க்குறாரு. 22 கேரட்டா 24 கேரட்டா, அந்த மூலக்கூறை மட்டுமே பார்க்குறாரு. அப்போ ஒரு ஜீவராசிகளையும் இந்த பிரம்மத்தில் இயங்கக்கூடிய அந்த பரம்பொருள் அம்சத்தையும் நம்மளால் உணர முடியாமல் எது மறைக்குது? தன்னை மறைத்தது தன் கரணங்களாம். பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம், தன்னை மறைத்தது தன் கரணங்கள். மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கரணங்கள் ஆணவம், கண்மம், மாயை. நான் என்ற அந்த ஆணவம், நான் என்ற அந்த அகந்தை, கண்மம், கர்ம வினைகள், பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த நல்வினைகள், தீவினைகள், மாயை. இந்த உலகம் ஒரு மாயை. இங்கே இருக்கிற தோற்றம் எல்லாம் ஒரு மாயை தோற்றத்தை நம்ம கொடுக்குது. இப்போ அந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற அந்த கரணங்கள் ஒரு ஜீவராசிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறான அந்த ஜீவாத்மா பரமாத்மாவை பார்க்க முடியாமல் நம்ம மறைக்குது. அதே முக்கரணங்கள் தான் நமக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மாவை தரிசனம் பண்ண விடாமல் நம்மளை மறைக்குது. அப்போ தன்னை மறைத்தது தன் கரணங்களாம், தன்னில் மறைந்தது தன் கரணங்களே. தன்னில் மறைந்த அந்த தன் கரணங்களை உணர்வதற்கான வழி என்ன? அந்நிது எண்ணிது எண்ணாது அட்டாங்கம், தன்னிலே நின்று சமாதியில் நின்மின் நன்னெறி செல்வாருக்கு ஞானத்தில் ஏகலாம், பொன்னெறி யாகத்தில் போக்கில்லை யாகமே. அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை நாம் தரிசனம் செய்ய வேண்டுமென்றால், ஒரு ஜீவராசிகளும் இயங்கக்கூடிய அந்த ஜீவாத்மா பரமாத்மை உணர வேண்டுமென்றால் அஷ்டாங்க யோகம் என்றக்கூடிய அற்புதமான அந்த படிகள், யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. அதில் முக்கியமாக யோகாசனங்கள், பிராணாயாமம், தியானம், சமாதி. இந்த 4 பயிற்சிகளை கைகொண்டு பயிற்சி செய்தால் யோகாசனங்களால் உடம்பு பலம் பெறும், பிராணாயாமங்களால் உயிர் பலம் பெறும், தியானத்தால் மனம் மேன்மை அடைந்து, தியானம் முதிரும் பொழுது, சமாதி வாய்க்கும் பொழுது மனிதன் மீண்டும் பிறவாமை அடைகிறான். அப்போ இந்த பயிற்சி முறைகளை பழகும் பொழுது நமக்குள் இருக்கிற ஜீவாத்மாவை நாம் உணர முடியும். அப்போ தான் அந்த கரணங்கள், முக்கரணங்களை நாம் வென்று ஒரு ஜீவராசிகளுக்குள்ளேயும் இயங்கக்கூடிய அந்த ஆன்மாவை உணர்வதற்காகவும், ஒரு பொருட்களிலும் இயக்கக்கூடிய அந்த மூலக்கூறை உணர்வதற்கான ஒரே வழி அதுதான் திருமூலர் சொல்கிறார். இதுதான் தன்னை மறைத்தது தன் கரணங்களாம், தன்னில் மறைந்தது தன் கரணங்கள் என்றார். அப்போது இதை உணரக்கூடிய ஒரே வழி அது பயிற்சி முறைகளால் மட்டுமே முடியும். அந்த பயிற்சி முறைகள் தான் அஷ்டாங்க யோகம். அதில் ஆசனங்கள், பிராணாயாமம், தியானம், சமாதி என்ற அந்த சதுர் யோகத்தை நாம் பயிற்சி செய்தால் இந்த நிலையை நாம் எய்தலாம் என்பது திருமூலருடைய கருத்து. அதுதான் நம்ம ஸ்ரீ குரு ஞானதீபம் என்ற அந்த சேனலில் பயிற்சி முறைகளாக அதை நம்ம சொல்லி கொடுத்துன்னு வரோம். பாடத்திட்டமாகவும் அதை போதிச்சுன்னு வரோம்.
ஸ்ரீகுரு ஞானதீபம்ன்ற இந்த சேனலோட இணைந்தே இருங்க. பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம.